ஏற்கனவே ப்ரோன் ஃப்ராக்சர் ஆனதுக்கு வந்து திரும்ப இப்போ நமக்கு ஒரு கோல் இருக்குது, எல்லாத்துக்குமே கோல்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோமானா ஒரு கேள்விக்குறி தான். டிசிப்ளின் என்ன? இட்ஸ் அபவுட் ஹவு பேட்லி யூ வாண்ட் இட். ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நம்ம ரொம்ப ஏங்கியிருப்போம், அதுக்காக எஃபர்ட் போடுறப்போ ஒரு ஹாப்பினஸ் ஒன்று கிடைச்சிருக்கும். ஆனால் அது கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் இருக்கா? லைக் அந்த ஜேர்னி தான் ஹாப்பினஸ். நான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன், ஒரு நாள் நான் இது கண்டினியூஸாக 20 இயர்ஸ் பண்ணேன்னா கண்டென்ட் க்ரியேஷனை நான் பண்ணுவேன் ஷூராக. கண்டினியூஸாக 20 இயர்ஸ் பண்ணேன்னா நான் ஷூராக சக்ஸஸ் ஆக போகிறேன். பட் அதுக்காக நான் 20 இயர்ஸ் கழித்து சக்ஸஸ் ஆகணுட்டி தான் ஹாப்பியாக இருப்பேன்னா அது என்னன்னு எனக்கு வேறு. ஜேர்னி பிரேக் ஆகணும்னா ஏதோ ஒரு ஜேர்னி வச்சுக்கோங்க போகுது அப்படின்ட்டு. சரியா? விஷயம் ரிப்பீட் ஆகாதனால, கண்டினியூஸாக நடக்காதனால அப்படியே உடஞ்சி போயிட்டு நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து அவர் ஆன்ஸ்டைன் ஒன்று பண்ணார். சரி, அதோட டிசைட் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஃபுல் டே வந்து உண்மைக்குமே மைண்ட் வந்து ரொம்ப நல்ல ரிலாக்ஸாக இருந்துச்சு.